உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சொல்ல என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத. ஆனால் நீ சரியான சஞ்சய் ராமசாமிடி. திடீர்னு மறப்ப, திடீர்னு ஞாபகம் வச்சுக்குவ. அதுக்கப்புறம் உனக்கு கோவம் வரும், அதுக்கப்புறம் உனக்கு கோமா வரும், அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வரும். அதை நினைச்சிட்டு என்ன வாழ்க்கை இது? இது பாரு, என்னன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சுன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல. அடே சிச்சி 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 பட்டா பகல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? விடு விடுடா விடுடா. அடே ஏய் இங்க போறீங்களா? அந்த பக்கம் நீ வா. டேய் போடா. ஒன்னு கொன்னுடுவ பாரு. கதவுக்கு தாப்பா போட மாட்டியா? மறந்துட்டேன்டா லாக் பண்ண. என்னடா பசுமாட்ட காளை மாடு பாத்துட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருக்க நீ? நீ ஜோசியர் நல்ல நேரம் சாந்தி முகூர்த்தம் என்னென்னமோ சொன்னியே. இப்போ என்னடான்னா நான் பண்ணும் நடுவுல போகுது. இவ அப்ப இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேருக்கு அது நடக்கிறது கஷ்டம்தான். என்ன சொல்ற? ஆமா, நாளைக்கு தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பண்றது? அது கோயிலுக்கு தானே, அது குளிச்சுட்டு போய்க்கலாம். பேராண்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பரிகாரம் பண்றது, கோயிலுக்கு போறது இதெல்லாம் விட்டுரு. பேசாம ஓ மாமனை நீயே போட்டு தள்ளுறதா சரின்னு தோணுது. இது ஐடியா. ஹேய் கேள்வி, நானே இன்னைக்குதான் என் அப்பாவும் இவனும் ஒண்ணு சேர போறாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ அதுக்குள்ள வந்து அபசகுணமா பேசிட்டு இருக்க. வாய கழுவு. எது? நானும் உங்க அப்பனும் ஒண்ணு சேர்றோமா? உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்ல தேவையில்ல. அதான் இன்னைக்கு நீ அப்பாக்காக நம்பூதிரியெல்லாம் கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணல, அப்புறம் கோவிலுக்கு போறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ற. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறீங்கன்னு தோணுது. என்ன தப்பா? ஓடி பைத்தியக்காரி. நான் உங்க அப்பனுக்காக எல்லாம் இதெல்லாம் பண்ணல, என்ன காப்பாத்திக்க பண்ண. ஹே, உன்னை காப்பாத்திக்கவா? என்ன சொன்னா? என்ன சொன்ன? இந்தாரு, உங்க அப்பனுக்கு யாருனால கண்டன்னு சொன்னாங்க? என்னால தானே. இப்ப நான் உங்க அப்பனை கோலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். நீ அப்பாவை கொல்ல போறியா? டேய் ஏய் 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 இரு, ஒரு பேச்சுக்கு நீ ஒரு பேச்சுக்குனாலும் நீ அவ்வளவு பேசுவியா நீ? ஹேய் உன்ன சரி இரு கேளு. அப்படி நான் உங்க அப்பனை கொன்னுட்டேன்னு வச்சுக்கேன். என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஜெயில தூக்கி போடுவாங்க, இல்ல ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அதனால என்ன ஆகும்? என் வாழ்க்கை தானே வீணா போகும். எனக்கு எதுக்கு அது? அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை பண்ணி உங்க அப்பனை தப்பிக்க வச்சிட்டேன்னா நான் தப்பிச்சிருவேன். How is my grade? அப்போ இது எதுவும் நீ அப்பாக்காக பண்ணல. அந்த ஆளுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு அந்த ஆள்லாம் பிடிக்காது. ஐயோ வரல. ஐயோ அதை மட்டும் பண்ணாதே. இழுத்துக்கொண்டே வேணாண்டே. ஏய் படி, என்ன நீ அவள மாதிரி எல்லாத்தையும் தடுக்கிற? இவளுக்கு இந்த வர்ம கலையை சொல்லி கொடுத்ததே நான் தான்டா. அப்ப இந்திய தாத்தா குரூப்ல நீயும் இருந்தியா? இவ இன்னும் 5 நிமிஷம் வரைக்கும் இப்படி தாண்டா இருப்பா. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இத்தனை நாள் இவளை இப்படியே வச்சிருப்பேன். இவள ஏன்டா அப்படி சொல்ற? ஏங்க, நம்ம சேகர் மைக் செட்டுக்காரர் இருக்கான்ல, அவன் இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் வச்சிருக்கான். அதுல கூட இவ்வளவு சத்தம் வராது. இவ தொண்டையில இருந்து வரும் பாரு ஒரு சத்தம், சரியான தோரவாய் தொண்டைங்க. இவ வாயா இது? இந்த மாதிரி வாயை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. யாரடி தொங்க நீங்க? அள்ளுக்குட்டு பட்டுக்குட்டி
நீங்க இப்படி அமைதியா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இத விட்டு தெலுங்கு படம் வில்லம் மாதிரி நின்று நான் சம்பேஸ்தானு நூ అంటే నాకు చాలా ఇష్టம்னு சும்மா வாழன்னு கத்திட்டே இருக்கிறது. பாத்தே இவளை நான் இனிமேல் என்ன வேணாலும் பண்ணல பாட்டே. டேய் 5 நிமிஷம் முடிய போகுதுடா. அதுக்குள்ளயா? இப்பதான் நீ வர்மக்கலைய போட்ட, இன்னும் டைம் இருக்குது. ஏண்டி உனக்கு பெரிய ஜென்சி ராணி நினைப்பா? காதோட வச்சேன். என்ன கை பிடிக்கிறா? நான் தான் 5 நிமிஷம் முடிய போகுதுன்னு சொன்னேன்ல, கேட்டியா? இப்ப அவகிட்ட மாட்டிக்கிட்டு சாவு. ஐயோ ஐயோ. ஏண்டா என்ன சொன்ன? பேசுவியா நீ? கொழா மாதிரி இருக்கா என் வாய்ஸ். உன் வாய்ஸ் எப்படிடா இருக்கு? எப்படி இருக்கு? யா வாய்ஸ் உன்னிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ பேசுவியா? பேசுவியா? ஏய் நல்லா வாங்க. எனக்கு வர காண்டிக்குங்க. உன்ன ஐயோ. வாசப்பா, அம்மாவும் ஆதியப்பாவும் திரும்பவும் சண்டை போடாம பாத்துக்கோங்கப்பா. நீங்களும் என் கூட இல்ல, ஆதியப்பாவும் என் கூட இல்லாம போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. நீங்க தான் அவங்க பிரியாம பாத்துக்கணும். கடவுளே, என்ன ஆனாலும் ஆதியை விட்டு என்ன பிரிச்சிடாத. இப்ப இது 3 நாளைக்கு அணையாம இருக்கணுமா? ஆமா, அணையாம இருக்கணும். வாங்க. ஆதி, எப்ப எழுந்தீங்க? என்ன எழுப்பிருக்கலாம்ல. இல்ல பாரதி, ஒரு ஃபாரின் கிளையண்ட் கூட ஜூம் மீட்டிங் இருந்துச்சு, அதான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.